திரும்பிய தொழிலதிபரை வீட்டு வாசலில் வைத்தே சுட்டுக் கொன்ற பகீர் காட்சிதான் இது. கார் வந்து நின்றவுடனே அந்த பகுதியில் மறைந்திருந்த ஒரு மர்ம நபர் ஹெல்மெட் அணிந்தபடியே வந்து காருக்குள் இருந்தவரை கண் இமைக்கும் நேரத்தில் கொன்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கிறார். கொல்லப்பட்டவர் கோபால் கெம்கா, பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்தவர். தொழிலதிபரான இவர் பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளில் ஒருவர். பீகார் முழுவதும் மகத் என்ற பெயரில் மருத்துவமனை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று காந்தி மைதான் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு இரவு 11:39 மணிக்கு வந்திருக்கிறார். வாட்ச்மேன் கதவை திறக்கும் கேப்பில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய பாட்னா போலீஸ் கமிஷனர் தீக்ஷா, இரவு 11 மணிக்கு காந்தி மைதான் பகுதியில் தொழிலதிபர் கோபால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் கோபாலின் உறவினர்கள் காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார்கள். கொலை நடந்த இடத்தில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில்தான் காவல் நிலையம் உள்ளது. உடனே தகவல் கொடுத்தும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சேர அரை மணி நேரத்திற்கும் மேலாக இருக்கிறது. அதோடு காந்தி மைதான் காவல் நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டரின் செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தனர். கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹஜ்பூர் பகுதியில் கோபால் மகன் குஞ்சன் கெம்கா இதேபோன்று வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அதோடு அந்த கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மகனை தொடர்ந்து தந்தையும் அதே பாணியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபாலை கொன்றவர்கள் யார்? எதற்காக இந்த பயங்கரம்? மகன் கொலைக்கும் தந்தை கொலைக்கும் தொடர்பு இருக்குமா போன்ற கேள்விகளுக்கான விடை போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.